அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ப போஷான் ட்ராக்கர்ல அதாவது 20.5 வெர்ஷன்ல டிஹெச்ஆர் எப்படி போடுறது? அதுக்கப்புறம் ஹெச்சிஎம் குழந்தை, விட்டு போன குழந்தைய எப்படி நம்ப உள்ள கொண்டு வரது? நம்ம டிஹெச்ஆர் நாட் பில்லிங் ஆப்ஷன் போட்டிருப்போம். அந்த குழந்தைய எப்படி உள்ள கொண்டு வரது? ஸோ, நமக்கு தேவையில்லாத குழந்தைய நமக்கு மதிய உணவுல உட்கார வைக்காம எப்படி அவாய்ட் பண்றது? ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஸோ, அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஹெச்எம் அப்டேட் பண்ணுறதுல இருந்து டிஹெச்ஆர் அப்டேட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் தெளிவாக இதில் சொல்லியிருப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு அங்கன்வாடிக்குன்னு கொடுக்கப்பட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதை போட்டு லாகின் பண்ணால் உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தாங்க வரும். நம்ம வந்து டெய்லி ட்ராக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த டெய்லி ட்ராக்கிங்குள்ளே போய் தான் நம்ம டிஹெச்ஆர் ஹெச்எம் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த டெய்லி ட்ராக்கிங்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு லோடிங் ஆகி எல்லாமே வந்துடும். பாருங்கள், சென்டரோட ஆக்டிவிட்டி ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு கேட்கும். அதுக்கப்புறம் அட்டனன்ஸ் / மார்னிங் ஸ்நாக்ஸ் கேட்கும். டிஹெச்ஆர் / ஹெச்சிஎம் கேட்கும். ஆக்டிவிட்டி ஓகேங்களா, இந்த டிஹெச்ஆர் / ஹெச்சிஎம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் உமன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரெக்னென்ட் உமனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு 5 ப்ரெக்னென்ட் உமன் இருக்குது. நம்ம 5க்கும் 25 நாள் டிஹெச்ஆர் அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா, 5க்கும் டிஹெச்ஆர் அப்டேட் 25 நாளுக்கு அப்டேட் பண்ணிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம். இந்த சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வெயிட்டிங்னு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் போட்டது வந்து சர்வருக்கு அப்டேட் ஆகலைங்க பாருங்கள். ஆப் வந்து வெயிட்டிங்னு எடுத்துச்சுன்னா உங்களுக்கு சர்வருக்கு வந்து அப்டேட் ஆகலைங்கிற மெசேஜ். இந்த டெய்லி சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு சர்வரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் உக்காந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி அந்த மெசேஜ் வராமல் நீங்களாக கிளிக் பண்ணி வெளியே வந்தாலோ, ஸோ நீங்கள் போட்ட டிஹெச்ஆர் என்ட்ரி ப்ரெக்னென்ட் உமனுக்கு எடுத்துக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி லாக்டேட் உமனுக்கு உள்ளே போயிடலாம் பாருங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போயாச்சு. எனக்கு 7 பெனிஃபிஷரி இருக்குது. எனக்கு 7 பெனிஃபிஷரியும் இங்கே ஷோ ஆகும். நான் 7க்கும் டிஹெச்ஆர் கொடுத்துட்றேன். பாருங்கள், 7க்கும் டிஹெச்ஆருங்கிறது வந்து அப்டேட் பண்ணியாச்சு. என்ன ப்ரெக்னென்ட் உமன் சொன்னோமோ அதே தான் இங்கேயும். பாருங்கள், இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி சுற்றிட்டு இருக்கும்போதே நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னு அர்த்தம். இங்கே டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டுன்னு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அப்படி வெயிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் போட்ட அப்டேஷன் வந்து நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், 6 months to 3 years கேட்டகரி. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த குழந்தை வருது, ஏஜ் வந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை எத்தனை, 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தை எத்தனைங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த குழந்தைக்கெல்லாம் நம்ம டிஹெச்ஆர் போடணுமோ அந்த குழந்தைக்கெல்லாம் நம்ம டிஹெச்ஆர் போட்டுடலாம். பாருங்க, இதுக்கு வந்து நம்ம டிஹெச்ஆர் தான் 25 நாள் போட்டாச்சு. பாருங்கள், இதுக்கும் 2 வயசுக்குள்ளே தான் இந்த குழந்தை இருக்குது. ஸோ அதனால் அதுக்கும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா, இந்த ஆதிஷுங்கிற குழந்தை நம்ம மையத்துக்கு வருது. ஸோ அதனால் இங்கே ஹெச்சிஎம்மாக அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, இந்த குழந்தை வந்து வரல, நம்ம டிஹெச்ஆராக கொடுத்தாச்சு. பாருங்க, இதெல்லாம் இப்போ நான் இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 2 வயசுக்குள்ளே தான் இருக்குது. பிரணவுங்கிறது நம்ம மையத்துக்கு வருது. ஓகேங்களா, ஸோ அதை கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இது மையத்துக்கு வராங்க. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு வந்து மையத்துக்கு வர குழந்தையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம். பாருங்க, இந்த குழந்தை எனக்கு மையத்துக்கு வராங்க. ஸோ அந்த மையத்துக்கு வரதுனால ஹெச்சிஎம் நான் அப்டேட் பண்ணிட்டேன். மகாலட்சுமி 6 எனக்கு மையத்துக்கு வராங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஹெச்சிஎம் பதிவு பண்ணிட்டேன். ருத்திகா இவங்களுக்கும் வந்து நம்ம மையத்துக்கு வராங்க. ஸோ அதையும் கொடுத்தாச்சு.
யாழ்னிலா இவங்களும் வராங்க. தீக்ஷிதா இவங்களும் வராங்க. ஸோ இவங்களுக்கு மையத்துக்கு வர்றது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தாச்சு. இங்கே அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அதே மாதிரியே நீங்கள் நம்ம ஹெச்சிஎம் சாப்பிட்ற குழந்தையும், அதாவது டிஹெச்ஆர் ஹெச்சிஎம், அதாவது 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு ஹெச்சிஎம்மை இங்கே அப்டேட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே வந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு டிஹெச்ஆர் இங்கே அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ரெண்டையும் இங்கே போட்டுட்டு நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு லோடிங் ஆகி வரணும். டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டுன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறது நம்ம ஃபுல்லாக அப்டேட் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டுன்னு வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்தால் தான் நமக்கு நீங்கள் போட்ட டேட்டாஸ் எல்லாமே இங்கே வந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்னென்னா, நம்ம 17 குழந்தை தான் பதிவு பண்ணியிருக்கோம், 39 குழந்தைக்கு. ஸோ நான் மீதி விட்டு போன குழந்தைக்கு ஹெச்சிஎம் பதிவு பண்ணணுமா இல்லை டிஹெச்ஆராக பதிவு பண்ணணுமாங்கிறத பார்த்துட்டு நம்ம பதிவு பண்ணணும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதை பின்னாடி நீங்கள் பதிவு பண்ணணும். நான் பின்னாடி பண்ணிடுவேன். ஓகேங்களா. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 3 to 6ல் பாருங்கள், இங்கே பாருங்கள், 3 to 6ல் நமக்கு இதில் இருக்கிற எல்லா குழந்தைக்குமே நம்ம ஹெச்சிஎம் தான் போட போகிறோம். ஸோ அதனால் 3 to 6ல் எத்தனை குழந்தை இருக்கோ அத்தனை குழந்தைக்கும் நீங்கள் ஹெச்சிஎம்மாக தான் இங்கே பதிவு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லா குழந்தைக்கும் நான் ஹெச்சிஎம்மே பதிவு பண்ணிட்டு வரேன். ஒரு நாள் கூட தவறி கூட டிஹெச்ஆரில் போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அந்த பெனிஃபிஷரி 2 பெனிஃபிஷரியாக கால்குலேஷனில் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஆனால் இப்போ தெரியாது, மாத கடைசியில் தான் உங்களுக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஓகேங்களா. இதுக்கு எல்லா குழந்தைக்கும் நான் ஹெச்சிஎம் போட்டாச்சு. போட்டுட்டு நான் அப்டேட்டும் கொடுத்துட்டேன். பாருங்கள், ஆப் டேக்கிங் டைம்னு வந்ததுன்னா நீங்கள் போட்டது வந்து எனக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இங்கே நான் அப்படி டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போட்டிருப்பீங்க, ஆனால் இது வந்து ஏறி இருக்காது. கீழே பாருங்கள், சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் மறுபடியும் கேட்கும். இப்போ மறுபடியும் சப்மிட் கொடுத்து லோடிங் ஆகி டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டு இருந்தால் அவங்கவுங்க பிசியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. அப்டேட் ஆயிடுச்சு. பின்னாடி பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் க்ரீனில் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம அங்கே போட்டுட்டு இங்கே வெளியே வந்தோடனே க்ரீன் காட்டுவோம். ஓகேங்களா. 3 to 6ல் அப்படி உடனே வந்து க்ரீன் காட்டாமல் நமக்கு மறுபடியும் இந்த ஒயிட்டாகவே வந்துச்சுன்னா அப்பையும் நம்ம பிசியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதனாலையும் டெக்னிக்கல் எரர் இருக்கும். ஸோ அந்த எரர் பிசி தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அவருக்கு தகவல் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அட்டனன்ஸு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், பெனிஃபிஷரிக்குள்ளே போயிடுறேன். பெனிஃபிஷரியில் பாருங்கள், நமக்கு வந்து இங்கே 35 குழந்தை இருக்குது. ஓகேங்களா. 3 to 6ல். ஆனால் நமக்கு அட்டனன்ஸ் வர்றது எவ்வளோன்னு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம அட்டனன்ஸ்க்கு வந்து வெறும் 13 குழந்தை தான் வருதுன்னு கொடுத்துருக்குறோம். இதில் இன்கேஸ் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இங்கே அட்டனன்ஸ்க்கு வராத குழந்தை எனக்கு புதுசாக வருது அப்படின்னாலும் அவங்கவுங்க பிசியை காண்டாக்ட் பண்ணுங்கள், உள்ளே ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டனன்ஸில் இதில் ஏதாவது விட்டு போன குழந்தை இருந்தால் நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ அப்படி சேர்த்திட்டுனா இன்றைக்குள்ளே நீங்கள் சேர்த்தினீங்கன்னா தான் உங்களுக்கு 21 டேஸுக்கு கரெக்டாக போட முடியும், உங்களுக்கு பர்சன்டேஜும் வரும். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 to 3ல் வந்து நான் 2 to 3ல் வந்து ஏதாவது குழந்தை சேஞ்சஸ் ஆகிருக்குது, எனக்கு இதில் குழந்தை இதில் வரல அப்படின்னாலும் அதை உங்கள் பிசியை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன் வந்து உங்கள் பிசி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உங்கள் பிசியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதில் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, எனக்கு புரியல அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா. நம்ம இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.